ஹலோ கண்மணிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய புரட்டாசி மாத விரத சனிக்கிழமை நாங்கள் எப்படிலாம் வந்துட்டு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசியை ஸ்டார்டிங்லலாம் எனக்கு வந்து செம்ம காண்டாகும். சின்ன வயசுலலாம் போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு இருக்கும். அப்போலாம் வந்துட்டு இது தெரியல. இதுக்கப்புறம் வந்துட்டு சயின்டிஃபிக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. அதனால தான் இந்த புரட்டாசி மந்த்லாம் வந்துட்டு நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சாமி கூட சேர்த்து சொன்னால் தான் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. இப்போ நிறைய வந்துட்டு சாமி இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நமக்கு பிடிச்சதை ஏற்றுக்கலாம், பிடிக்காததை விட்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி இந்த புரட்டாசி இது எங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு வழக்கமாக வந்துட்டு புரட்டாசிக்கு வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு நாமளும் இருப்போம். இந்த டைம் வந்துட்டு நாமம்லாம் போட்டு வந்து நாங்கள் புரட்டாசி விரதம் பண்ணலாம் சொல்லிட்டு நாமம்லாம் போட்டிருந்தோம் ஃபஸ்ட் டைம். எப்போவுமே வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து அந்த பொட்டு மட்டும் நாமக்கட்டியில் வந்து குழச்சி வச்சுக்குவோம். இந்த டைம் வந்து நாமமே போட்டு வச்சா என்ன, அதுவும் நல்லா தானே இருக்கும், நம்மளும் வந்து ப்ராப்பராக தானே விரதம் வந்து செய்கிறோம் அப்படின்னு வந்துட்டு இந்த வாட்டி நாங்கள் செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டு அது எங்களுக்கு எப்படி போடணுன்னே தெரியல. ஏதோ வந்துட்டு அஸ்வினுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுறப்பெல்லாம் போட்டதை வச்சு சரி இந்த மாதிரி தான் போடுவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன். கடைசியில் இது இந்த மாதிரி போட மாட்டாங்க போல், மூக்கிலலாம் வச்சு போடுவாங்க போல். அது எப்படின்னு எனக்கு தெரியாமல் நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு வழியாக வந்து நாமம்லாம் போட்டு வந்து பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. 10:30க்கு மேலே தான் வந்துட்டு குக்கிங் வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி 1 o'clockலாம் வந்துட்டு கரெக்டாக முடிச்சாச்சு. இன்றைக்கி குக்கிங்க்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பரங்கிக்காய் சாம்பார், பருப்பு ரசம், அப்புறம் அவரைக்காய், கொண்டக்கடலை, வாழைக்காய் வறுவல், அப்புறம் முருங்கைக்கீரை முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு முருங்கைக்கீரை, அப்புறம் பருப்பு பாயசம், வெண்டைக்காய் வந்துட்டு பக்கோடா மாதிரி போட்டாச்சு, அப்புறம் பருப்பு தேங்காய் போட்டு தயிர் பச்சடி, அப்புறம் வடை. அதில் வந்து 3 வடை தான் போட்டோம், மற்றதெல்லாம் குட்டி குட்டி போண்டாஸ் மாதிரி போட்டு அன்னைக்கு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு 1 மணிக்கெலாம் வந்துட்டு பூஜைக்கு வந்து விளக்கெலாம் ஏற்றி வந்து சூப்பராக வந்துட்டு எல்லாத்தையும் பரிமாறி வந்துட்டு சாமியை வந்து கும்பிட்டோம். ரொம்ப வந்துட்டு இந்த வாட்டி நிறைவாக இருந்தது. எப்போவுமே அந்த பூஜை அலமாரி கீழே தான் வச்சுப்போம். அங்கே கொஞ்சம் இடம் வந்துட்டு முன்னாடி வச்சு ரொம்ப தூரம் வந்துட்டு இருந்து கிட்டெல்லாம் போய் தீபாவளி காட்ட முடியாத மாதிரி இருந்தது. ஸோ வந்து சாமி அலமாரிக்கு பக்கத்துலேயே வந்து பலகை போட்டு அங்கே வந்து சாமியை வச்சுக்கிட்டோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. எப்போவும் பண்ணுறதை விட நீட்டமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் பண்ணால் ஏதாவது ஒன்றில் வந்து கால் பட்டுரும். ஸோ இந்த வாட்டி இப்படி பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இதுவுமே நல்லா தான் இருந்தது. எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தான் இலை போட்டு செய்வோம். நான் யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் பார்த்தேன், நீட்டமாக இலை போட்டு பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு புரட்டாசியில் எத்தனை சனிக்கிழமை வருதோ அத்தனை சனிக்கிழமையும் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து சாம்பார் அந்த மாதிரி வடை பாயசம் மாதிரி செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீக் செய்யும்போது வந்து 5 வகையான சாதம் செஞ்சு பண்ணுவோம். நிறைய பேர் வந்து அந்த பெருமாள் முகம் மாதிரிலாம் போட்டு செய்கிறாங்க, வடை மாலையெல்லாம் கட்டி பண்ணுவாங்க. அது எல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அது வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, எல்லோரையும் இன்வைட் பண்ணி வந்து பண்ணுவாங்க. நான் நிறைய பேர் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு போயிருக்கு, அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வீட்டிலையே சிம்பிளாக வந்துட்டு சூப்பராக வந்து எப்போவுமே பூஜை பண்ணுற மாதிரி வந்து மனசுக்கு நிறைவாக வந்து பூஜை பண்ணியாச்சு. நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட போகிறோங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறதுனால நிறைய வந்து செஞ்சு சாப்பிட்லாம், சாமிக்கு வந்து வச்சுட்டு அது பேரில் வந்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எல்லாம் சாப்பிட்றது தான். எப்போவுமே வந்து பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு மாவு வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இது வரைக்கும் வந்து செஞ்சது கிடையாது. நம்ம வேணும்னா நல்ல செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் மேபி வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா ஆஸ் யூஷுவல் தீபாவளிலாம் காமிச்சு எல்லாம் வச்சுட்டு நாங்கள் எப்போவும் குங்குமம்லாம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு துளசி தீர்த்தமும் வந்து எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அதை மறந்தே போயிட்டோம். சாமி கும்பிட்ற நேரத்தில் தான் வந்து ஞாபகம் வந்து டக்குன்னு வந்து அதை ரெடி பண்ணி சாமிக்கிட்ட வச்சாச்சு. இந்த டைம் அஸ்வின் வந்து காக்கா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வந்து டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போனோன்னே அஸ்வினுக்கு செம்ம ஹாப்பி. அது பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருக்குது, எப்படா நீங்கள் அந்தாண்ட போவீங்க, நான் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஆஸ் யூஷுவல் சாப்பிட்ற மாதிரி வந்து எல்லாம் வந்து சாப்பிட்டோம். ஆக்சுவலி 1:30க்கு நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டு முடிக்கும்போது 2:30 ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகிட்டு. அப்புறமா ஒரு குட்டி தூக்கம் போட்டு க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பினோம்.
பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு துறைப்பாக்கம் கிட்ட இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் மேப்பில் போட்டு பார்த்து தான் எப்படியாவது வந்து இந்த வாட்டி பெருமாள் கோயிலுக்கு போகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மேப்பில் போட்டு அதே வந்து அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த பெருமாள் கோயில் பார்த்துருவேன். குட்டியாக தான் இருந்தது அந்த கோயில், ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே பெருமாள் வந்துட்டு ஏற்கனவே நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கோயிலில் வந்து பார்த்தா அதே பெருமாள் வந்து இங்கே இருந்தார். ரொம்பவே அப்படியே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அலங்காரத்தோடலாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உண்டியலில் காசு போடுறது. அங்கே வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் வந்து சும்மா தான் சாமி கும்பிட போயிருந்தோம். இப்போ வந்து சாமிக்கு வச்சுருந்தது எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து அழகாக வந்து வீட்டில் வந்துட்டு வாசலில் வந்து மாலையாக போட்டுட்டோம். ரொம்பவே அழகாக இருந்தது அந்த கோயில். இங்கே துறைப்பாக்கம் கிட்ட இருந்தது. வேணுங்கிறவங்க யாருக்காவது தெரியல அப்படின்னா மேப்பில் வந்து போட்டு பாருங்கள். பிரசன்ன வெங்கடேஸ்வர் டெம்பிள் துறைப்பாக்கம்னு சூப்பராக இருந்தது அந்த கோயில். அப்புறம் எப்போவுமே வெளில போனால் என்ன பண்ணுவோம், டீ குடிப்போம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்கே பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 8 o'clock போலலாம் வந்துட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த டேவே ரொம்ப பாசிட்டிவாக போன மாதிரி இருந்தது. லேட்டாக தான் எல்லாமே ஆரம்பித்தோம். கரெக்டாக எப்போவும் பண்ணுற டைமிங்க்கு முடிஞ்சு நைட் டின்னருக்கு குட்டி பையனுக்கு வந்து பால் சாதம் கொடுத்துட்டு அஸ்வின் டேடிக்கும் வந்துட்டு ரைஸ் சாம்பார்லாம் வச்சுட்டு எனக்கு மட்டும் வந்து தோசை ஊற்றி அன்றைக்கி வந்து டேவை ரொம்பவே அழகாக சூப்பராக முடிச்சாச்சு. எப்போவுமே இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாலாம் நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். ஒரு அறக்க பறக்குன்னு கலந்துட்டே தான் சாமி கும்பிடுவோம். இந்த வாட்டி ரொம்பவே அழகாக இருக்குது. இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸை பார்த்து ரசிமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். நெக்ஸ்ட் வீக் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.